ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்னீஷியன் கிரேட் 3 எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து, அதாவது எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து, சேஃப் ஸ்கோர் அண்ட் சேஃப் ஸ்கோர் சொல்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸு, ரீசனிங், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். கொஸ்டின் மிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் இவங்க சொல்கிற மாதிரி 25-40 கொஸ்டின் அப்படியே வரலாம். இல்லை அதில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். சரியா? சம்டைம்ஸ் மேத்ஸில் அதிகப்படுத்தலாம், சயின்ஸில் அதிகப்படுத்தலாம், இல்லை கம்மிப்படுத்தலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். பட் ஓரளவுக்கு இந்த பேட்டர்னில் எக்ஸாம் வந்து நடக்கும். சரியா? 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸில் அண்ட் 25 மார்க்ஸ். அதான் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க்ஸ். ரீசனிங் 25 கொஸ்டின் 25 மார்க். சயின்ஸ் 40 கொஸ்டின் 40 மார்க். ஜிஏ 10 கொஸ்டின் 10 மார்க். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ அப்படின்னு இந்த 10 மார்க்கு இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே. ஸோ இந்த 10 மார்க்கை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. ரொம்ப செலக்டடான டாபிக்ஸ் பார்த்தா போதும். அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா? லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இது. இதில் எல்லாமே டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸில் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் டெஃபினட்டாக போட்டிருக்கணும். இல்லைனா வெறும் இந்த வீடியோ பார்க்கறதுனால மட்டும் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட முடியாது. ஓகேவா? மேத்ஸோட கான்செப்ட்ஸ் ப்ளஸ் மேத்ஸ் நிறைய ப்ராக்டிஸ், தென் ஸ்பீடுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் 90 மினிட்ஸில் இந்த 100 கொஸ்டின்ஸை ப்ராப்பராக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ டைமிங் மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணும். அண்ட் தென் மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இது எல்லாமே இப்போது முடிஞ்ச ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன் கிரேட் 1 பற்றி ரொம்ப கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கிரேட் 1 லாஸ்ட்டாக மேக் பண்ண வீடியோலேயே கிளியராக சொல்லிட்டேன். கிரேட் 1 அட்டம்ப்டே நீங்கள் அதிகமாக கொடுக்கும். 85+, 90+ வந்து நீங்கள் கரெக்டாக அட்டம்ப்டே கொடுங்க, பெட்டராக இருக்கும் அப்படிங்க. ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி, 48 தான். சரியா? அதுதான் ரீசன். ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1ஓட தயவு செஞ்சு கிரேட் 3 கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா சிலபஸில் நிறைய மாற்றம் இருக்குது அதில். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கிரேட் 3 எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லெவல், இப்போ நடந்து முடிஞ்ச ஜேஇ லெவல், இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டியாக டெலகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது 70+, 65+ வந்து ரொம்பவே ஈஸியாக போட்டாங்க ஜேஇயில். அண்ட் ஏஎல்பியை பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த லெவலில் வந்து டெக்னீஷியன் கிரேட் 3 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது சயின்ஸ்லாம் கம்பல்சரி சிபிஎஸ்சி புக் நீங்கள் படிச்சிருக்கணும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் டேரெக்டாக என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ வேறு எதுலேயும் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து வந்துடாது. சரியா? அண்ட் மேக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அதிகமாக அரித்மெட்டிக் டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸை விட அரித்மெட்டிக் டாபிக்ஸ் அதிகமாக வரும். அதாவது இந்த டாபிக்ஸ்லாம் மெயினாக நீங்கள் பார்க்கணும். நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, ஆவரேஜ், ஏஜ் கால்குலேஷன். இது இல்லாமல் இன்னும் டாபிக்ஸ் இருக்குது அட்வான்ஸாக. பட் நீங்கள் கொஞ்சம் இப்போ லாஸ்ட் மினிட்ல சில நாட்கள் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தரும். சரியா? அண்ட் தென் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாகவே அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், ஓகே, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், சிலாஜிசம், டைரக்ஷன்ஸ். லாஜிக்கல் ரீசனிங்கில் எல்லாமே வந்துடும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இது எல்லாமே. அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், பிளட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் இருந்து எல்லாமே கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம் ஷிஃப்டில் ஈவன் ஏஎல்பி, ஜேஇலையுமே வந்து லென்த்தி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டதாக சொன்னாங்க. சரியா? ஸோ லென்த்தியான ரீசனிங் கொஸ்டின் இருக்கா, அந்த டாப்பிக்கு நீங்கள் படிச்சிருந்தாலும் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த லென்த்தி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். மற்ற கொஸ்டின் சீரீஸ்லாம் ஈஸியாக இருக்குது, அனாலஜி ஈஸியாக இருக்குது, ஒரு சிலாஜிசம் ஈஸியாக இருக்குது. சரியா? அண்ட் நான் வெர்பல் கேட்டிருந்தாங்க ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுவுமே ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிடிஎஃபோட நான் ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன். அண்ட் இந்த பிடிஎஃப்லேயுமே நிறையா நான் ஆட் பண்ணியிருக்கேன் சயின்ஸுக்கு மேஜராக. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, நான் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஜாப் டிசைடிங்காக இருக்கும். பயாலஜிக்கு கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி,
இது எல்லாமே 9th 10th சிபிஎஸ்சி புக்கோட சாப்டர்ஸ் தான். ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் தியரி படிச்சே ஆகணும் 9th and 10th. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது பெட்டராக, பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ணுவீங்க. டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு கம்பேர் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் சாப்டர் ரொம்ப முக்கியம். அதுலேயே ஹியூமனைஸ் அந்த மாதிரி வந்துடும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், சவுண்ட், யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் அதெல்லாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியூர், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். இதில் மெயினாக ஈக்குவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்ததா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரியா? ஸோ அதுக்குமே இந்த பிடிஎஃப்ல சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரியா? ஸோ கம்பல்சரி சாப்டர்ஸ். அண்ட் தென் பயாலஜி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா லைஃப் ப்ராசஸ், செல் சாப்டர், டிஷ்யூஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ அதர் டாபிக்ஸ், அதாவது இந்த லாஸ்ட் 10 மார்க்ஸுக்கான இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் நான் இப்போ இந்த லாஸ்ட் மினிட் வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணல. சரியா? ஆக்சுவலாக பெரிய ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேஃப் அட்டம்ப்டை பற்றி சொல்லிட்டு சில எக்ஸாம் அட்டன் பண்ணுற டிப்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சேஃப் அட்டம் சொல்கிறது ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அரௌண்ட் 34-35 கேட்டகரிஸ் டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட 30க்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 30க்கு மேலே கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் கிரேட் 1 மட்டும் எடுத்துருங்க. கிரேட் 1 நான் சொன்ன மாதிரி வெறும் 48 வேகன்சி தான். பட் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் கிரேட் 3 அண்ட் கிரேட் 1 அந்த மாதிரி முன்ன 9,000 வேகன்சிக்கு மேலே இருந்ததை 14,000 வேகன்சிக்கு மேலே என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த என்ஹான்ஸ்டு வேகன்சி டேபிள் தான் இது. ஸோ அதுலேயும் நான் கொண்டு வந்தது ஆர்ஆர்பி சென்னை. சரியா? இந்த 14K ப்ளஸ் வேகன்சியில் ஆர்ஆர்பி சென்னைக்கு அரவுண்ட் 2,700 ப்ளஸ் வேகன்சிஸ். ரொம்ப பெரிய குட் நியூஸ். ஓகேவா? இதில் உங்களோட கட் ஆஃபே எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டகரி வைஸ் வரும். இந்த எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனி கட் ஆஃப் வரும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்னீஷியன் கிரேட் 3க்கு நீங்கள் சிங்கிள் ஸ்டேஜ் தான் எக்ஸாம் கொடுக்க போறீங்க. ஏன்னா 2024ல் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா? 2018 மாதிரி கிடையாது. ஓகே? ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால மட்டுமே கட் ஆஃப் அதிகமாக வந்துடாது. இன்னொரு விஷயமும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்தந்த கேட்டகரிக்கு இவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 34-35 கேட்டகரி ஆஃப் போஸ்ட் இருக்கு. ஏகப்பட்ட போஸ்ட் இருக்கு. சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும். சரியா? ஸோ ஃபைனலாக இந்த சிபிடிக்கு அப்புறமா வரக்கூடிய கட் ஆஃபும் கேட்டகரி வைஸ் தான் வரும். நம்ம கட் ஆஃபே அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதாவது நிறைய கேட்டகரிஸ்க்கு வரும், அதை சொல்கிறேன். ஸோ சேஃப் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமே. இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3 டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் இருக்கு. சரியா? இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 10th + ITI, 10th + அப்ரெண்டிஸ். என்னென்ன ட்ரேட்ல முடிச்சிருக்கணும்? எலக்ட்ரிக்கல், மெக்கானிக், ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஒயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், பவர் எலக்ட்ரானிக்ஸ். இதில் ITI பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். இப்போ இதில் ஒரு ஃபிட்டரோ, ஒரு மிஷினிஸ்டோ, ஒரு வெல்டரோ, ஒரு டர்னரோ எலிஜிபிள் இல்லை. அப்போ இந்த கேட்டகரி அப்ளை பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு காம்படிஷன். ஸோ கட் ஆஃப் அவங்கள வச்சு மட்டுமே டிசைட் ஆகும். ஸோ இதை கெஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். இதுலேயும் இத்தனை கேட்டகரி இருக்குது, இதுலேயுமே இத்தனை கேட்டகரி இருக்குது. டெக்னீஷியன் கிரேட் 3ல மட்டுமே இவ்வளோ கேட்டகரி போஸ்ட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன், உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிளோ அதில் தான் நீங்கள் வருவீங்க. அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள். உங்கள் ட்ரேடு இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்குள்ள காம்படிஷன். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி அதிகமாக, அதாவது வேக்கன்சி அதிகமானா இந்த டேபிள்லேயே பாருங்களேன். இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் தான் டோட்டல் வேக்கன்சி. ஓகேவா? இப்போ கம்பேர் டு அதர் கேட்டகரிஸ் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 286, 149. அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் நல்ல வேக்கன்சி இருக்குது இல்லையா? ஸோ எலக்ட்ரிக்கலோட சேஃப் அட்டம்ப்ட்னு நான் சொன்னேன்னா, எலக்ட்ரிக்கல் ஒரு 60 to 65+ நீங்கள் எடுத்தால் கூட சேஃபாக இருக்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் ITI இல்லை அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க மட்டும்தான் உங்கள் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்க போகிறாங்க. சரியா?
ஆன் தி அதர் ஹேண்ட் சில ரேரான வேகன்சிஸ் சரியா, இப்போ அந்த பிரிட்ஜுக்கு நீங்கள் எலிஜிபிள். பிரிட்ஜ்னா வெறும் இந்த கேட்டகரிக்கு மட்டும் இல்லை, ப்ரிஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு இன்னும் கூட 4-5 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் உங்களோட ஓவரால் வேகன்சியே ஒரு 50 தாண்டல, ஒரு 40 கீழே தான் இருக்குது அப்படின்னா அவங்களோட கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். மேபி அவங்க 65+ இல்லை 70+ கூட கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் ப்ரிஃபரன்ஸில் அதிகமாக கொடுத்துருக்கீங்களா? ஸோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் அதிகம். ப்ரிஃபரன்ஸில் கம்மியான கேட்டகரிக்கு தான் நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஐ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதை ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க, எத்தனை ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அண்ட் தென் ஓவராலாக என்னால் ஒரு விஷயங்கள் சொல்ல முடியும், ஓப்பன் லைன் வேகன்சிஸ் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா, இங்கே ஒர்க் ஷாப் அண்ட் பியூஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ கேட்டகரியில் பட் எப்பயுமே ஓப்பன் லைன் வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 833 கிட்ட இருக்கு. சரியா, ஸோ அண்ட் தென் இதெல்லாம் ஒர்க் ஷாப் அண்ட் பியூஸ், அதில் 1883. ஸோ கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வேகன்சி. ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்னா உங்கள் வேகன்சி கொஞ்சம் நல்லா இருக்கு, அப்படி இல்லைனா நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் காட்டுச்சு அப்படின்னா 60 to 65+ வரைக்கும் உங்களோட சேஃப் அட்டம் கொடுங்க, கரெக்ட் அட்டம் கொடுங்க. நெகட்டிவ் மார்க் இல்லாமல், இல்லை மினிமம் நெகட்டிவ் இல்லை, வேகன்சியே கம்மியாக இருக்குது, ப்ரிஃபரன்ஸும் நான் கம்மியாக தான் கொடுத்தேன், நீங்கள் 65 or 70+ வரைக்கும் எய்ம் பண்ண மறந்துடாதீங்க கரெக்டான அட்டம்ப்டோட. அண்ட் தென் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி லாஸ்ட் மினிட் டிப்ஸ் மாதிரி நிறையா கொடுப்பேன். அதில் யாரும் பேனிக் ஆகாமல் உங்கள் அட்டம்ப்டை நல்லா கொடுங்க. சரியா, டோன்ட் கெட் பேனிக். ஏன்னா நடந்து முடிஞ்ச ஏஎல்பி, ஜேஇ இதெல்லாமே வச்சு சொல்கிறேன், பேப்பரோட லெவல் ஈஸி டு மாடரேட் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக 65 to 70+ ப்ரிப்பேர் பண்ணவங்க ஷோராக போட்டுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஷிஃப்ட்டில் உங்களோட டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ குட் அட்டம்ப்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. மைண்டில் 70+, 80+, 90+ போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் போக வேண்டாம். டெஃபினட்டாக மல்டிபிள் ரவுண்ட்ஸில் எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் 100க்கு 100 கொஸ்டினையுமே ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதில் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின், ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் உங்களுக்கு டஃப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி படிக்காத டாப்பிக்காக கூட இருக்கலாம். பட் அது உங்களை டிசைட் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு 90-95 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்கை வச்சு எதையுமே டிசைட் பண்ணாதீங்க. மல்டிபிள் ரவுண்ட்ஸில் எக்ஸாம் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரவுண்டு ஒரு ஃபஸ்ட்டு 5-10 நிமிஷத்துலேயே முடிக்க பாருங்கள். 100 கொஸ்டினையும் பார்த்துடணும். அந்த 100 கொஸ்டினையும் கடன்னு அடுத்தடுத்துன்னு பார்க்கும்போது எந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கோ, தியரியாக இருக்கோ, இல்லை மைண்ட்லேயே சால்வ் ஆகிற மேக்ஸாக இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். சரியா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. அப்போ தான் கொஸ்டின் சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாமலே போயிடும் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணாலும். சரியா, ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. அண்ட் தென் எல்லா ஷிஃப்ட்லேயுமே எல்லாரும் கொஸ்டினும் மிக்ஸாக தான் வரப்போகுது. சரியா, மேக்ஸ் வரும், ரீசனிங் வரும், சயின்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, இந்த மாதிரி மிக்ஸ்டாக வரும். இந்த மிக்ஸ்டாக வர கொஸ்டின்ஸில் நீங்கள் செலக்டடாக, அதாவது டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். இப்போ மேக்ஸ்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன்லேயே எலிமினேட் ஆகி சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஸ்டினை பிரிக்க கற்றுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் அந்த மாதிரி ஸ்டெப்ஸோட போடுற சம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். சயின்ஸில் உங்களுக்கு நியூமெரிக்கல் வந்தால் கூட அவாய்ட் பண்ணுங்கள், ஈவன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும். சரியா, ஸோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, அண்ட் தென் இந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்டு. நீங்கள் எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் வேணும்னு ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டார்டிங் டைமில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவீங்க. சரியா, சூஸ் பண்ண பிறகு அந்த லாங்குவேஜில் தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர் ஒவ்வொரு கொஸ்டினாக தெரியும். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு குறிப்பிட்டு வேறு லாங்குவேஜ் நீங்கள் மாற்றி பார்க்கணுன்னா தாராளமாக மாற்றி பார்க்கலாம். பட் அதையே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க, பயங்கரமாக டைம் எடுக்கும். லாஸ்ட் பட் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பேர் ஒரு நெகட்டிவாக யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ஆஃப்டர் எக்ஸாம் அனாலிசிஸ், அதாவது மற்றவங்க கிட்ட கேட்கும்போது, நம்ம ஷிஃப்ட் அட்டன் பண்ண மற்றவங்க கேட்கும்போது 90+, 100க்கு 100லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. சரியா, ஸோ 70 அட்டன் பண்ணி 70யுமே கரெக்டாக இருக்கிறவங்க கிரேட், 80 அட்டன் பண்ணி 70 தான் கரெக்டு, 10 கொஸ்டின் நெகட்டிவில் தப்பாயிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணாமலே விட்டாலே 1 மார்க் தான் போகும். பட் நீங்கள் அட்டன் பண்ணி தப்பு பண்ணிங்கன்னா 1.33 மார்க்ஸ் போயிடும். அதுதான் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். உங்களோட ஷிஃப்ட்டில் உங்களோட குட் கரெக்ட் அட்டம்ப்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு வாங்க. சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கறத விட கட் ஆஃப் கம்மியாக கூட போகும்.
நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ மைண்டை கிளியராக வச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.